1000 ரூபாய்க்கு குறைவான ஹோட்டல் ரூம் முன்பதிவுக்கும் 12% GST வரி விதிப்பு. பாக்கெட்டில் விற்கப்படும் மீன், இறைச்சி, தேன், பன்னீர் போன்றவற்றுக்கு 5% வரி. பாக்கெட்டில் அடைத்து விற்பனை செய்யப்படும் வணிக முத்திரையற்ற உணவுப் பொருட்களுக்கு வரி விதிப்பு. அரிசி, பருப்பு, பொட்டலங்களுக்கு 5% GST வரி விதிக்கப்படுவதாக கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. நூற்று தடை உத்தரவால் ஆள் அரவமற்று வெறிச்சோடி காணப்படும் உதய்பூர் நகரம். கலவரம் ஏற்படாமல் தடுக்கும் பொருட்டு போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு. தலை துண்டித்து கொல்லப்பட்ட டெய்லரின் உடல் தகனம். இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று கண்ணீர் அஞ்சலி. மாதம் 1000 ரூபாய் பெறும் திட்டத்தின் கீழ் பலன் பெற 2 லட்சம் பேர் விண்ணப்பம். இந்த ஆண்டு மட்டும் 6 லட்சம் விண்ணப்பங்கள் வரக்கூடும் என அதிகாரிகள் தகவல். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 14,506 பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 1 லட்சத்தை நெருங்கியது. பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு மராட்டிய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கு ஆளுநர் உத்தரவு. நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக நாளை காலை கூடுகிறது சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடர். நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்பது உறுதி. சிவசேனா அதிருப்தி தலைவர் ஏகாந்த் ஷிண்டே திட்டவட்டம். ALH Mark 3 ஹெலிகாப்டரில் பறந்து ஆய்வு செய்த இந்திய கடலோர காவல்படை தலைவர். அரேபியன் கடலில் மிதந்து கொண்டிருக்கும் போர்க்கப்பலில் தரையிறங்கிய காட்சி. சென்னையில் 25 தெருக்களில் தலா 5க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக வரையறுப்பது குறித்து மாநகராட்சி மீண்டும் ஆலோசனை. 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறப்பு. குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். OPS-க்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் EPS பதில் மனு. ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்வை பொதுக்குழு அங்கீகரிக்கவில்லை என திட்டவட்டம். பிரபல நடிகை மீனாவின் கணவர் வித்யாசாகர் காலமானார். உடல் உறுப்புகள் செயலிழந்ததால் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. நடிகை மீனாவின் கணவர் உடலுக்கு ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி. நடிகை குஷ்புவும் மீனாவின் வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல். கருமுட்டைக்காக கொடுமைப்படுத்தப்பட்ட ஈரோடு சிறுமி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி. அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை.
கன்னியாகுமரி 4 வழிச்சாலையில் நிறுவப்பட்டுள்ள 147 அடி உயர கொடிக்கம்பம். இந்தியாவிலேயே டெல்லிக்கு அடுத்தபடியாக அதிக உயரம் கொண்ட கொடிக்கம்பம். மூன்றாம் பாலினத்தவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசாணையை தாக்கல் செய்தது தமிழக அரசு. முகமது நபிகள் குறித்து பேசிய நவீன் ஜிண்டாலுக்கு இமெயில் மூலம் மிரட்டல். தலையை வெட்டப்போவதாக வந்த மிரட்டல் கடிதத்தால் பதற்றம். நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 5 மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். மேற்கு வங்கத்தில் 2 நாட்களாக கொட்டி தீர்க்கும் கனமழை. ஊரெங்கும் வெள்ளம், பொதுமக்கள் தவிப்பு. நான்கு மணி நேரத்தில் 50,000 முகக்கவசங்கள் இலவசமாக விநியோகம். விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஜூன் மாத உண்டியல் வருவாய் 3.5 கோடி ரூபாய். தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களையும் காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். தூத்துக்குடியில் ஜூலை 7ஆம் தேதி தொடங்குகிறது நெய்தல் திருவிழா. 4 நாட்கள் நடைபெறும் என திமுக எம்பி கனிமொழி அறிவிப்பு. வெள்ளத்திலும் மிதக்கும் வீடுகள் கண்டுபிடிப்பு. ஜப்பானை சேர்ந்த நிறுவனம் புதிய முயற்சி. நேபாள நாட்டின் தலைநகர் காத்மண்டுவில் பானிபூரி விற்க தடை. அசுத்தமான தண்ணீரால் காலரா பரவுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. துபாயில் செட் போடுமாறு படக்குழுவுக்கு ரித்திக் ரோஷன் திடீர் நிபந்தனை. விக்ரம் வேதா ஹிந்தி ரீமேக் ஷூட்டிங்கில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல். அமெரிக்காவுக்கு மேல் சிகிச்சைக்கு சென்றுள்ள டி. ராஜேந்திரன் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம். மனைவி மற்றும் மகன்களுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியீடு. இங்கிலாந்தில் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை மீறிய இந்திய கிரிக்கெட் அணி. விராட் கோலி, ரிஷப் பந்த் உள்ளிட்டோருக்கு பிசிசிஐ எச்சரிக்கை. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.